நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கோடி கொடுத்த கொடைஞன் குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன் தேடியும் அள்ளி கொடுத்த அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் KR முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, RJ PL காவேரிமணியன், RJ V மிக்கேல் திபோன். காரைக்குடி களஞ்சியம் புலவர் மெய்யாண்டவர் எழுதி வழங்கும் தொடர் சித்திரத்தின் 3ஆம் பகுதி. வள்ளல் அழகப்பர் பெருமைக்கும் மகுடம், வள்ளல் அழகப்பர் பெருமைக்கும் மகுடம் சிக்ரி நிறுவனம் என்ற நிறுவனம், சிக்ரி நிறுவனம் என்ற நிறுவனம் வள்ளல் அழகப்பர் மகினி மகுடம் கண்டார். ஒரு நாள் நள்ளிரவு, ஒரு நாள் நள்ளிரவு அண்ணல் வள்ளல் அழகப்பர் சென்றார். எங்கே சென்றார் அவரும் எண்ணி பார்த்தால் வியப்பு வருமே. வள்ளல் அழகப்பர் சென்றார். டில்லியை நோக்கி பறந்தார், டில்லியை நோக்கி பறந்தார், டில்லியை நோக்கி பறந்தார். அங்கே அண்ணல் நேருவும் இல்லை. நள்ளிரவு அந்த நேரம், நள்ளிரவு அந்த நேரம் நேருவை காண விழைந்தே வந்தே என்று அவர் மகளிடம் சொன்னார், என்று அவர் மகளிடம் சொன்னார். இந்திரா பிரிய தர்சினி கேட்டார். அந்த நேரத்தில் அண்ணல் நேரு, அந்த நேரத்தில் அண்ணல் நேரு அடிக்கடி வந்து போவது போலே உள்ளே விரைந்து வந்தார். என்ன அழகப்பா நலமா, என்ன அழகப்பா நலமா, என்ன காரியம் எனிந்த அவசரம் இங்கே என்னையும் வந்தாய், இங்கே என்னையும் வந்தாய். வள்ளல் அழகப்பர் சொன்னார், வள்ளல் அழகப்பர் சொன்னார். வாழ்வில் ஒரு உதவி நீ செய்ய வேண்டும், வாழ்வில் ஒரு உதவி நீ செய்ய வேண்டும் என்றே வேண்டிக் கொண்டார், என்றே வேண்டிக் கொண்டார். இந்திய நாட்டில் முதலில், இந்திய நாட்டில் முதலில் எங்கள் காரைக்குடி என்னும் ஊரில் சிக்ரி நிறுவனம் வேண்டும், சிக்ரி நிறுவனம் வேண்டும். நீங்கள் சிறப்பாய் அதனை செய்து தருவேறு என்று நான் நம்பியே வந்தேன், என்று நான் நம்பியே வந்தேன் என்று கேட்டார் வள்ளல் அழகப்பர், என்று கேட்டார் வள்ளல் அழகப்பர். அண்ணல் நேரு சிரித்தார். பண்டிதன் இதை கேட்டு சிரிக்கிறார்.
என்ன பெரிய உதவி கேட்பதாக சொன்னாய், உனக்கு உதவி கேட்கவில்லையே, நீ கேட்கிற உதவி மக்களுக்காக கேட்கிற உதவி, என்ன உதவி அப்பா என்று கேட்ட உடனே எனக்கு சிக்கரி நிறுவனம் வேண்டும் என்று கேட்டார். ஏப்பா உங்கள் ஊரில் தண்ணியே இருக்காது, அங்கே நான் எப்படி சிக்கரி நிறுவனம் கொடுக்கலாம்னு நேரு சொன்ன உடனே வள்ளல் அழகப்பர் இல்லை இல்லை எங்கள் ஊரிலே நீர்வளம் உண்டு நிலவளமும் உண்டு என்று சொல்லிவிட்டு உடனடியாக ஊருக்கு வந்து 100 கிணறுகளை தோண்டி 100 ஆழத்தில் தோண்டி ஒவ்வொரு கிணற்றிலும் தண்ணீரை கண்டாக்களிலே நிரப்பி அவர் வருகிற பொழுது எங்கு பார்த்தாலும் நீர் நிரம்பி இருப்பதைப் போல காட்சி கொடுக்க வைத்தார். அதனாலே தான் நம்முடைய காரைக்குடிக்கு சிக்கரி நிறுவனம் நல்ல வரவாக அமைந்தது. ஐயா, இந்தியாவிலே எங்கள் ஊரிலே தான் முதலாக மத்திய மின்வேதியியல் ஆய்வுக்கூட அமைக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலை அவர் எடுத்து சொன்னார், அனுமதியும் கொடுத்தார். அப்பொழுதே அவருக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. வள்ளல் அழகப்பர் பெங்களூருக்கு போகிறார். போகிற இடத்துல ஒரு ஹோட்டலிலே அறை கேட்கிறார். அறை கேட்கிற பொழுது இங்கே அறை காலி இல்லை என்று அந்த மேலாளர் சொல்லுகிறார். அப்படியா, உங்கள் முதலாளி எண்ணெய் கொடுங்கள் என்று கேட்கிறார். உடனே முதலாளிக்கு ஃபோனை போடுகிறார், பேசுகிறார். அடுத்த 10 மணித்துளிகளில் அந்த ஓட்டல் அந்த உணவகம் வள்ளல் அழகப்பருக்கு சொந்தமாகி விடுகிறது. அப்படி நினைத்த மாத்திரத்தில் எதையும் செய்யும் ஆற்றல் படைத்தவர் வள்ளல் அழகப்பர். ஆகையினாலே உடனடியாக என்ன செய்தார், 30 ஏக்கரும் தந்தார், 30 ஏக்கரும் தந்தார், முத்தாய்ப்பாக 15 லட்சம், முத்தாய்ப்பாக 15 லட்சம் ரூபாயும் கொடுத்து பெற்றார், ரூபாயும் கொடுத்து பெற்றார். அதுதான் சிக்கரி நிறுவனமாகும், அறிந்திட வேண்டும் மக்கள், அறிந்திட வேண்டும் மக்கள். கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் CSIR, இன்னொன்று சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்த சிக்ரி CSIR என்ற 2 பகுதிகளை கல்வித்துறை சார்ந்த அறிவியல் துறை சார்ந்த ஆய்வுக்கூடங்களை நம்முடைய மண்ணுக்கு தந்த பெருமைக்குரியவர் வள்ளல் அழகப்பர். அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆய்வு, அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆய்வு அற்புதமாய் கொண்ட நிறுவனமாகும். பல்வேறு பகுதிகளில் அதன் அதிநவீன அறிவுத்தளத்தை, பல்வேறு பகுதிகளில் அதன் அதிநவீன அறிவுத்தளத்தை உருவாக்கி வென்றவர் வள்ளல், உருவாக்கி வென்றவர் வள்ளல். அந்த உத்தமர் கண்ட நிறுவனம் இதுவே சிக்ரி நிறுவனமாகும். 37 தேசிய ஆய்வகம், 37 தேசிய ஆய்வகம், 39 வெளிப்புற சென்டர்கள், 3 நிலையில் கண்டுபிடிப்பு, 3 நிலையில் கண்டுபிடிப்பு, வளாகங்கள் மற்றும் 5 அலகுகள் கொண்ட டைனமிக் நெட்வொர்க், கொண்ட டைனமிக் நெட்வொர்க் கொண்டுள்ளது இந்த நிறுவனமாகும், கொண்டுள்ளது இந்த நிறுவனமாகும். காசி முதல் ராமேஸ்வரம் வரை, காசி முதல் ராமேஸ்வரை, காசி முதல் ராமேஸ்வரம் வரை மக்கள் செல்ல பாதை அமைத்தார். அன்னை இந்திரா காந்தி கடல் வழி மார்க்கமாய் பாதை அமைத்தார். பாம்பன் பாலமே கண்டார், பாம்பன் பாலமே கண்டார். அதில் அந்த பாம்பன் பாலம் அமைத்த உடனே அதில் துரு ஏறாமல் இருப்பதற்கு சிக்ரி நிறுவனத்தில் ஒரு வண்ணப்பூச்சை கண்டார்கள். அந்த வண்ணப்பூச்சை தடவியதற்கு பிறகு அது இன்றைக்கும் துருப்பிடிக்காமல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது தான் பாம்பன் பாலம். அதை புதிய அரிய கருவி, புதிய அரிய கருவி, புத்தம் புதிய திறமை சாதனம்,
திறமை சாதனம் உருவாக்கி தந்த சிக்ரி நிறுவனம் உலகில் புகழோடு எழிலுற நிற்கிறது. ஆலமரமாய் அமைந்த அந்த அற்புத சிக்ரி நிறுவனம் வாழ்க. ஒவ்வொரு நாளுமே புதுமை ஒப்பில பல சாதனம் கண்டார். உருவாக்கும் கருவிகள் எல்லாம் உலகத்தரம் பெற்ற கருவிகளாகும். அறிவியல் வல்லுனர்கள் இங்கு அமைந்தவர்கள் யாரும் சளைத்தவரில்லை. அரிய சிக்ரி நிறுவனமாம். சிக்ரி நிறுவன பெருமை செப்பிட கேளிர் நீங்களும் ஐயா. கடல்சார் அறிவியல் புவியியல் எல்லாம் வேதியியல் மற்றும் மருந்துகள் யாவும் மரபியல் உயிரி தொழில்நுட்பம் யாவும் மற்றும் நானோ தொழில்நுட்பம் எல்லாம் கண்டதோர் சிக்ரி நிறுவனமாகும். மற்றும் தகவல் தொழில்நுட்பம் வரைவில்லாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் யாவும் உள்ளடக்கி சுதந்திரமாக இயங்கும் நிறுவனம் சிக்ரி நிறுவனமாகும். சுற்றுச்சூழல் சுகாதாரம் குடிநீர் உணவு வீடு எல்லாம் கருத்தாய் செய்து காட்டும் நிறுவனம் எரிசக்தி எங்கள் நிறுவனம் சிக்ரி நிறுவனம் கண்டு மகிழ்ந்திடவாரீர். எரிசக்தி பண்ணை மற்றும் பண்ணையல்லாத துறைகளை கண்ட சமூகம் வென்றிட வேண்டி இன்று குறிப்பிடத்தக்க தொழில்நுட்பம் வந்து உலகத்தரத்தில் மனித வளத்தை மேலாக்கி காட்டும் சிக்ரி நிறுவனம் கண்டீர். அறிவுசார் சொத்துரிமை அழகாய் கண்ட CSI ஐயா. தொழில்நுட்ப களங்களில் நாட்டிற்கு உலகம் அளவிய இன்றியமையாமை உருவாக்கி தந்த சிக்ரி நிறுவனம் வாழ்க. இந்த சிக்ரி நிறுவனம் வாழ்க. 140 காப்புரிமைகள் நம்முடைய சிக்ரி நிறுவனத்தாரால் வணிகமயமாக்கப்பட்டுள்ளன. CSIR என்கிற அந்த நிறுவனம் பல நாடுகளில் வெளிநாடுகளில் வழங்கப்பட்ட 2587 காப்புரிமைகளையும் கொண்டுள்ளது. உலக அளவில் பொது நிதி உதவி பெறும் தாக்கத்திற்காக பாடுபடும் அறிவியலை பின்தொடர்வது, புதுமை உந்துதல், தொழில்துறையை செயல்படுத்தும் தொழில்நுட்பம் மற்றும் டிரான்ஸ்ஃபர் ஒழுங்கு தலைமைத்துவத்தை வளர்க்கிறது. இந்திய மக்களுடைய ஒரு அடையாளமாக, இந்திய மக்களினுடைய ஒரு அற்புதமான காக்கின்ற நிறுவனமாக நம்முடைய காரைக்குடி சிக்ரி நிறுவனம் CSIR என்ற 2 நிறுவனங்களும் உலக அளவில் 37வது இடத்தை பிடித்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி
சிக்ரி நிறுவனத்தை பற்றிய செய்திகளை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்குடி களஞ்சியம் புலவர் மெய்யாண்டவர் எழுதி வழங்கிய தொடர் சித்திரத்தின் 3ஆம் பகுதி.